வேளாண்மையில் உழவு பணியில் டிராக்டர் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் நெல்லை அருகே மாடு மூலம் உழவு செய்து வருகிறார்கள் கடைசி விவசாயிகள். தற்சார்பு பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் சீடர் ஜே.சி. குமரப்பா டிராக்டர் நிலத்தை உழும், சாணி போடுமா என்று கேள்வி கேட்டார். மாட்டிடம் சாணம் போன்றவை கிடைக்காமல் விவசாயிகள் ரசாயன உரங்களை நோக்கி செல்வதால் அவர்கள் மேலும் கடனாளியாகுகிறார்கள் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரித்தார் ஜே.சி. குமரப்பா. இன்றைய வேளாண்மையில் டிராக்டர் வாங்க அரசாங்கம் மானியங்களை அள்ளி கொடுப்பதால் டிராக்டர் ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. டிராக்டரை வாங்க ஊக்குவிக்கும் அரசாங்கம் நமது பாரம்பரிய மாட்டு உழவை ஊக்குவிக்கத்தான் முன்வரவில்லை. இன்றைக்கும் மாட்டில் ஏர்பூட்டி உழுவதை கைவிடாமல் வேளாண்மை செய்து வருகிறார்கள் கடைசி விவசாயிகள். நெல்லையை அடுத்து சீவளப்பேரி அருகே உள்ள பொட்டல் நகர் கிராமத்தில் பழமை மாறாமல் நாட்டு இன மாடுகள் மூலம் உழவு செய்து வருகிறார்கள் உழவர்கள். டிராக்டர் வாங்க மானியம் கொடுக்கும் அரசாங்கம் எங்களுக்கு மானியம் இல்லையா என்று மாட்டு உழவு செய்யும் விவசாயிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். எப்படி மாடு மரம் அடிக்கணும்ல, டிராக்டர் அடிக்கும், மரம் அடிச்சா தான் வய ஒழுங்குக்கு வரும். இது மாடு மிச்சா நல்லதும்பாங்க, பெரிய ஆளுகளும் சொல்லும். இப்பவும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கரை மாட்டுக்கு கொடுக்காங்க, மானியம் கொடுக்காங்க. எங்களுக்கு இந்த உழவு மாட்டுக்கும் கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். காளையின் கால்பட்டால் மகசூல் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் பலர் டிராக்டர் உழுவதை தவிர்த்து மாட்டு உழவை அழைப்பதாகவும் டிராக்டரை விட குறைவான விலைக்கே உழுது கொடுப்பதாக கூறுகிறார் விவசாயி மாரியப்பன். எங்க ஊர்ல மொத்தம் 20 சோடி கிட்ட இருந்துச்சு. இப்போ 10 சோடி தான் இருக்கு மாடு. இந்த மாடு வச்சு அடிச்சாதான் மவுசு வருதுன்னு வயக்காட்டுல எல்லாரும் ஏர் மாட்டை தான் கூப்பிடுதாங்க. இந்த 10 சோடிக்கு லீவ் இல்லாம தான் கூப்பிடுதாங்க. அந்த டக்கரை வச்சு பெரும்பாலும் கூட மாட்டாங்க. அந்த மாடு மிதிச்சாலே போதும், வயக்காட்டுல அந்த மாடு மிதிச்சாலே போதும்னு கூப்பிடுதாங்க நிறைய பாட்டி. ஒரு மாடு சாயந்தரம் வரனாலும் அடிக்கலாம். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு சாதிச்சு ஒரு மனசு இருக்கலாம். பட்னியா போட்டு அடிக்கூடாது. ஒரு 11 மணி வரை 12 மணி வரை அடிக்கும். இப்போ செலவு பொறுத்த வரைக்கும் எது கம்மி? இது கம்மியா இல்லை டிராக்டர் வச்சு பண்றது? இல்லை, ஏர் மாடு தான் கம்மி. ஏர் மாடு தான் கம்மி. எங்களுக்கு டக்கருக்கு குருணிக்கு 200 ரூபா போட்டு வாங்குதாங்க அடிக்க. எங்களுக்கு இந்த மரம் அடிக்க அதுகளுக்கு குருணிக்கு 100 ரூபா. டிராக்டரால் உழவு செய்யும் போது விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படும் மண்புழுக்கள் அழிந்து விடுகின்றன. அதுவே மாட்டு உழவால் மண்புழுக்கள் அழியாமல் பாதுகாக்கப்படுவதால் மண் வளமாகிறது. அதனாலேயே பலரும் மாட்டு உழவையே விரும்புகிறார்கள். 17 வயசுலேருந்து விவசாயம் பார்க்கேன். ஆமாம், 17 வயசுலேருந்து இந்த மாடு வச்சு தான் விவசாயம். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கீங்களா ஐயா? கோரிக்கை என்ன, மாட்டு வண்டிக்கு ஏதாவது வேலை கொடுத்தாலும் கூட போதும் எங்களுக்கு. அவங்க மானியம் கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. மாட்டு வண்டிக்கு ஏதாவது வேலை கொடுத்தா போதும், வண்டி மாட்டுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா போதும். ஆமாம், அடுத்தால 6, 7, 8 மாதத்துக்கு மாடு சும்மா வீட்டில் தான் கிடக்கும். அந்த காலத்துல சூரியன் உதயமாகும் முன்பே உழவர்கள் ஏற்கலப்பையை தோளில் சுமந்து கொண்டு உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு வயற்காட்டிற்கு செல்வார்கள். வீட்டு பெண்மணிகள் காலை உணவாக பழைய சோறும் வெங்காயம் மற்றும் மிளகாயும் கொண்டு வருவார்கள். இந்த பாரம்பரியத்தை டிராக்டர் கலாச்சாரம் மெல்ல மெல்ல அழித்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இந்த பாரம்பரிய உழவு முறையை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் கறவை மாடுகளுக்கு கடன் மற்றும் மானியம் கொடுப்பதை போல உழவு மாட்டிற்கும் மானியம் வழங்கி நாட்டு இன மாடுகளுடன் பாரம்பரிய விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. டிராக்டர் வாங்கி கடனாளியான விவசாயிகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் உடல் உழைப்பு பயன்படுத்தி மாட்டு உழவை செய்கிறார்கள். இனி வரும் தலைமுறையினர் மாட்டு உழவை கையில் எடுப்பார்களா என்பதே சந்தேகம்தான். காளைகளை பயன்படுத்தி உழவு செய்யும் கடைசி விவசாயிகள் நாங்களாகத்தான் இருப்போம் என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக நெல்லை மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.